ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே மோட்டோ விளாக். ஸோ இந்த விளாண்டுக்கு எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்து பிசி வாங்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பிசி வந்து பில்ட் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அதுக்கு இப்போ தான் கரெக்டான டைம் வந்துருக்குது. இதை வந்து ஷோரூம்லேருந்து கால் பண்ணாங்க, நீங்கள் கேட்ட ஸ்பெக் வந்து வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த கோயம்புத்தூர் ரைடில் வந்து கூட வந்து தமிழ் வந்து ஜாயின் பண்ண போகிறான். ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் அவனோட இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ ஓகே எஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டோம் நேராக பயாஸ் கம்ப்யூட்டர்ஸ் போகிறோம். அங்கே போய்ட்டு பிசி பில்ட் பண்ண போகிறோம். அதை பற்றின வீடியோஸ் தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போகுது. ஓகே எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே எஸ், அவ்வளோதான். வந்து நம்ம தமிழ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ தமிழ் வந்து அங்கே நின்றுட்டுருக்கான் பாருங்க. அவ்வளோதான் எஸ், தமிழ் வந்துட்டான். இனி வந்து அடுத்து நம்ம டேரெக்டாக அவினாசி வழியாக கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டியதான். ஸோ திருப்பி கடைக்கு போயிட்டு பார்க்கலாம். போகிற வழியில் இங்கே ஒரு வண்டி போய்ட்டு இருந்தது கேஸ். இதில் எழுதியிருக்கிற கோட்ஸை மட்டும் பாருங்கள். இது பயணம் பந்தயமலை, கீழே வந்து ரூட்டு தலை. ஸோ வேறு லெவலில் இந்த கோட்ஸ் இருந்தது. அதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த கிளிப்பை நான் எடுத்தேன் கேஸ். ஸோ பாருங்கள், இப்படியெல்லாம் வந்து திங்க் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பயாஸ் கம்ப்யூட்டர்ஸ் போயிட்டு திருப்பி அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ இதுதான் பயாஸ் கம்ப்யூட்டர்ஸோட ஒரு சின்ன ஷோரூம்னு சொல்லலாம். பட் இதில் ஏகப்பட்ட மதர் போர்டு, கிராஃபிக்ஸ் கார்டு, மானிட்டரு, கேபினெட்டு எக்கச்சக்கமாக இருந்தது. நாங்கள் ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணிட்டு போனோம். அங்கே போனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக தாட்ஸ் சேஞ்சஸ் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குன்ட்டு. இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மானிட்டர் வந்து இங்கே இருந்தது, அவைலபிள் இருக்குது. ஸோ மானிட்டர்னு நான் சூஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம் ஃபைனலாக மானிட்டர் எடுக்கணும்னா இல்லையான்ட்டு. ஸோ இதுதான் கேஸ் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கிற எங்கள் பட்ஜெட்டுக்கு வந்து 1,60,000 வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எம்எஸ்ஐயில் மதர் போர்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி க்ரூசியல் வந்து M.2 ஸ்லாட் எடுத்திருக்கேன். அப்புறம் Ryzen 9 XT போடுறோம். அது 3900 XT அந்த மாடலு. அப்புறம் கூலிங் சிஸ்டமுக்கு கூலிங் பம்ப் ஒன்று போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட திங்ஸ். அதுக்கப்புறமேலே எம்எஸ்ஐ மதர் போர்டும், அதுக்கப்புறமேலே எம்எஸ்ஐயில் வந்து மானிட்டரும் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பட்ஜெட் சொல்லிட்டாங்க 1,60,000 அப்படின்ட்டு. கேஷை கட்டிட்டு சாப்பிட்டு வந்துடலாம் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ தான் வந்து பிசிக்கு வந்து பேமெண்ட் முடித்தோம். பேமெண்ட் முடிச்சு சாப்பிட போகலான்ட்டு ராமேஸ்வரி வந்திருக்கோம். ஸோ நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி விளாக் கண்டினியூ பண்ணுறேன். கடைக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம். வேற லெவல் சிக்கன் பிரியாணி. தமிழ் அங்கே சாப்பிடுவேன். தமிழ். ஸோ அவ்வளோதான் கேஸ், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி விளாக் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான். வேறு லெவலில் சாப்பிட்டு வந்துட்டோம். ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ வந்து நம்ம பிசி பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஒன்றாலும் வந்துட்டாங்க, எல்லோரும் போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ எம்எஸ்ஐயில் வந்து X570 அப்படின்ற ஒரு மதர் போர்டு வந்து எடுத்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் லேப்ஸில் போட்டு ஒரு பேக்ரவுண்டில் உள்ள சாங் போட்டுட்ருங்க.
ஸோ நம்ம பயாஸ் கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எல்லா சாஃப்ட்வேரும் அவங்களே ஃப்ரீயாக போட்டு கொடுத்துட்றாங்க, எந்த சார்ஜஸுமே கிடையாது. எல்லா டிரைவர் சாஃப்ட்வேரு அதுக்கப்புறமேல இன்னும் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நான் ஏற்றிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து அங்கேயே ஒரு மானிட்டர் வந்து பார்த்தாச்சு. அதே MSI பிராண்டில் வந்து 24 inch கர்வ்டு மானிட்டர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் நம்ம ஃபைனலாக இன்ஸ்டால் பண்ணி நம்ம கேபினெட் வந்து வச்சுருக்காங்க. இப்போ பேக்கிங் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ திருப்பி வீட்டுக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் ஃபைனலி வந்து நம்ம பிசி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளே ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ பிசி வந்து ரெடி ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி மானிட்டர் வந்து வாங்கிட்டேன் கைஸ், வந்து பட்ஜெட்டில் வந்து பிளான் பண்ணிவிட்டு போனேன். ஸோ மானிட்டர் வாங்கிட்டேன். தென் வந்து இப்போ வந்து அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி அப்படியே அசம்பிள் பண்ணிடலாம். இந்த டேபிள் தான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இதை நான் அசம்பிள் பண்ணணும். ஸோ அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள். திருப்பி நான் என்ன ஸ்பெக்கில் வந்து பிசி வாங்கியிருக்கேன், திருப்பி என்னென்ன இதுக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், என்னென்ன எவ்வளோ ரேட் அப்படின்றத வந்து என்னோட APKYT கேமிங் அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் வந்து நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ நீ அங்கே போய் பாருங்கள். இது சும்மா வந்து ஒரு ட்ராவலிங் போயிட்டு பிசி வாங்கினது, அன்பாக்ஸ் பண்ணது, வீட்டில் அசம்பிள் பண்ணது எல்லாமே APK மோட்டார் ஒர்க்ஸில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஓகே எஸ், இப்போ வந்து இதெல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணிடலாம் பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கே வந்து எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிடலான்ட்டு ஒரு ஐடியா. நான் வந்து முந்தா நேற்று தான் வேக்சின் போட்டேன், அதனால் எனக்கு அந்த கை லைட்டாக வலிக்குது. ஸோ எங்கள் டேடி வந்து பிசி அன்பாக்ஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி வீடு வரையும் வந்துருச்சு, ஒரு அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் கைஸ், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ், அட்டைப்பட்டி இது ஓரமாக போட்டுடலாம். இது வந்து இப்படி திருப்பிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது டெம்பர் கிளாஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது வந்து பாருங்கள், இப்போதைக்கு நான் சும்மா எடுத்து வச்சு அசம்பிள் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி வந்து இதில் என்ன மதர் போர்டு போட்டிருக்கேன் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 USB போர்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஒன்று போட்டிருக்கேன். இப்போதைக்கு அடுத்து வந்து நம்ம மானிட்டர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேபின். இந்த கேபின் பார்த்தீங்கன்னா ஆன்டெக் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். மானிட்டரு இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து MSI பிராண்ட்லேயே வந்து எடுத்துருக்குது. இது பார்த்தீங்கன்னா 144 Hz வரும். அதே மாதிரி வந்து 1 ms வந்து உங்களுக்கு வந்து அந்த MS இருக்குது. அதே மாதிரி AMD சப்போர்ட் இருக்கும். அதுவும் இல்லாத இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னு சொல்கிற பாருங்க, இது வந்து ஒரு கேர்வ்டு மானிட்டர். கிட்டத்தட்ட வந்து 24 inch சைஸு. நான் 27 தான் ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன், பட் அதுக்கு வந்து கூடி வரவில்லை. கண்டிப்பாக இதுக்கு வந்து 2 பேர் வேணும் கேஸ், இல்லைன்னா வந்து ஒரு ஆளாக பண்ணுறதுன்றது கொஞ்சம் சிரமம். மானிட்டர் வந்து நம்ம டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் கைஸ் இதோட அடாப்டரு. ஸோ யாரும் இந்த மாதிரி வந்து ஒரு அன்பாக்சிங் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா வந்து இது என்னோடய ட்ரீம் வந்து என்னோடய ஸ்டைலில் தான் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுவோன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் அப்பாட்ட. இப்போ பாருங்கள் வந்து சவுண்டு கேட்குதா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலுமினியம் மெட்டல் மாதிரி இருக்குது. அலுமினியம் உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க, அலுமினியம் ஃப்ரேமே உள்ளே இருக்குது. இது கிட்டத்தட்ட மானிட்டரே நல்ல வெயிட்டு, சரியான வெயிட்டு கைஸ். அதனால் இது ஸ்டெடியாக இருக்கும். ஒன்றுமே கிடையாது, ஒரே ஸ்க்ரூ தான் அப்படி போட்டு டைட் பண்ணிங்கன்னா அது டைட் ஆகிடும். ஸ்ப்ரிங் சிஸ்டம் நீங்கள் பாருங்கள், இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ ஹோல்ஸ் இருக்கும். இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இது ரெண்டையும் போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா வேலை முடியுது. மானிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 12,000 பக்கம் வரும். இது வந்து 24 inch மானிட்டரு. கேட்லுக்கு இப்படியே போடுங்க. ஸோ இதுதான் கைஸ் வந்து மானிட்டரு. நான் வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். இது வந்து கிளாசி ஃபினிஷ் கிடையாது, மேட் ஃபினிஷு. ஏன்னா வந்து நம்ம ஒரு லைவ் போகும்போது சரி லைட் யூஸ் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு கர்வ் மானிட்டர். கேமர்ஸ்க்கு வந்து தெரியும், கர்வ் மானிட்டர்னால கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதனால நான் இதுவும் எடுத்திருக்கேன். வந்துருச்சா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த பழைய இதெல்லாம் இப்படி உள்ளே விட்டு லாக் பண்ணோம்ல அந்த மாதிரி டைப்பு, டேரெக்டாக போட முடியாது. ஸோ இதை வந்து 4 ஸ்க்ரூ நான் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். க்ளோஸ்அப்பில் எடுக்க முடியல கைஸ். ஏற்கனவே நைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11 பக்கம் ஆயிடுச்சு. சரி முடிச்சிடலாம் அப்படின்றதான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். கைஸ் நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு ஹேண்ட் டைட் மட்டும் வைங்க, ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது கர்வ் மானிட்டரு, அழுத்தின்னா வந்து பேனல் பிடிங்கிடும். ஸோ அதனால் இந்த வாசர் போய் கீழே டச் ஆகிற வரை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு இதுவும் வந்து கிட்டத்தட்ட 1 மீட்டர் பக்கம் இருக்குது கைஸ். உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது, பட் இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேக் சைடு வச்சிடலாம். இது எதுக்கு போடணும்? இது வந்து நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் கார்டில் கனெக்ட் பண்ணணும். அந்த அண்ணன் எனக்கு சொன்னாங்க. இப்போ வந்து இந்த அட்டை போட்டு எடுத்து
ஈஸியாக இருக்குது, மானிட்டர் ஈஸியாக இருக்குது மாட்டுறதுக்கு. முடிஞ்ச வரை மானிட்டர் வந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு கிளாத் ஊற்றி தொடச்சிக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னோட வந்து ட்ரீம் செட்டப்பு இதுவே வந்து நான் 27 இன்ச்சு தேடிட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு ஒரு அடுத்த பட்ஜெட் ப்ராப்ளம்ன்றதுனால 24 போயிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நம்ம ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் கூட பண்ணலாம், இன்னும் சூப்பராக இருக்கும் 24 இன்ச்சில். ஸோ இதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமே சின்ன சின்ன அப்கிரேடாக பண்ணலாம். இப்போ வந்து இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ பார்ப்போம். எல்லா கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிசி ஆன் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுத்துக்கு பவர் ஆன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பிசி வந்து ஆன் ஆயிடுச்சு. மானிட்டரும் ஆன் பண்ணிடுறேன். மானிட்டர் கீழே சுவிட்ச் இருக்குது, சின்னதாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவ்வளோதான் கைஸ், நம்ம ட்ரீம் பிசி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கவர் இப்போ பிரிச்சிடலாம். அட்டகாசமாக இருக்குங்களா? ஸோ இவ்வளோதான் கைஸ் நம்ம ட்ரீம் பிசி. இதுக்காக வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வருஷம் வந்து நான் போராடிட்டு இருந்தேன். இது என் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து தமிழுக்கு நல்லா தெரியும். ஸோ அவ்வளோதான், பிசி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து பயாஸ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கடையில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். வேறு லெவலில் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளோ நாங்கள் ஒரு பட்ஜெட்டான பிசி வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களும் நிறையா ப்ரைஸில் வந்து குறைச்சாங்க. ஸோ அதெல்லாம் என்ன குறைச்சாங்க, எவ்வளோ குறைச்சாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனோட வந்து உங்களுக்கு நான் வந்து அடுத்த சேனலில் இன்னொரு வீடியோவில் போடுவேன். ஸோ அதை மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவர் எல்லா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு பயாஸ் கம்ப்யூட்டர்ஸ். அதுவும் இல்லாத என் ஃப்ரெண்டு அப்புறம் எங்கள் டேடி எல்லோரும் எனக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணாங்க. வந்து நம்ம கேமிங் சேரும் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து என்னோட ஒரு யூடியூபருக்கு வந்து ஒரு ட்ரீம் செட்டப் என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டுடியோ தான் என்னோட நீண்ட நாள் கனவு. இதுக்கு வந்து எங்கள் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இது ரீச்சே பண்ணியிருக்க மாட்டேன். இது ஒரு சின்ன பிகினிங் தான், இது மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இன்றைக்கி நைட்டே வந்து 11:30 ஆச்சு. அப்போயும் வந்து உங்களுக்காக வந்து நான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ட்டு நான் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து நேற்று வேக்சின் போட்டதுனால எனக்கு கை வலி இருந்தாலும் எனக்கு கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு பிசி பில் பண்ணிட்டு அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து வீட்டுக்கு வந்துருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுறேங்க. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய இன்னும் கேமிங் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணோம். மற்றபடி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த நமக்கு வந்து கலர் மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெக்கெல்லாம் இதில் இருக்குது. நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் மாற்றிக்கலாம். இது எதுக்குன்னா வந்து நம்ம இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷனாக இருக்குன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலராக இருந்ததுன்னா நம்ம பார்க்குறது கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற கலர் மாதிரி வச்சுக்குவேன். ஒயிட் இருக்குது, ரெட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டீப் கூல் அப்படின்ட்டு ஒரு கூலர் போட்டிருக்கேன். அதோட கலரும் இதோட கலரும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி வந்து இதில் நிறையா சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நான் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த விளாகில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து நான் வந்து பழனி கிளம்புறேன், போயிட்டு மொட்டை அடிச்சிட்டு வரலான்ட்டு. ஸோ ஒரு சின்ன வேண்டுதல் இருக்குது, அதுக்காக நான் மொட்டை அடிச்சிட்டு வந்துடுவேன். இனிமேல் வந்து ஒரு 3 மாதத்துக்கு அந்த மொட்டை வாசத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி வந்து வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றினா நான் என்னென்ன உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், என்ன ரேம் போட்டிருக்கேன், என்ன மதர் போர்ட் போட்டிருக்கேன், என்ன கூலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே நான் டீட்டெயிலாக ஏபிகே ஒய்டி கேமர் அப்படின்ற சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு சண்டே வந்து நான் வந்து பழனி வந்து கிளம்புறேன், போயிட்டு மொட்டை அடிக்கலான்ற ஒரு ஐடியா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். திருப்பி வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அப்படி தான் பார்க்குறோம். ஏபிகே மோட்டோ வ்ளாக்ஸ். டேக் கேர்.